நடு காட்டில் ஒன் டே கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. நியூசிலாண்டில் நம்ம இருக்க ஊரான நேப்பியர்லேருந்து 1 hour டிரைவில் குறிப்பாப்பாங்கோ அப்படின்ற பிளேஸ் இருக்குங்க. பிளேஸ் நேம் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், யாருக்கு யார் குறிப்பாப்பாங்கன்ற மாதிரி. பட் வந்து இது ஒரு சூப்பரான கேம்ப் சைட்டுங்க. இங்கே என்ட்ரி ஃபீலாம் எதுவும் கிடையாது, இது ஒரு ஃப்ரீ கேம்ப் சைட் தான். கீழவே வந்து ஒரு சூப்பரான ரிவரும் போகுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கேம்ப்லாம் டென்ட்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு நல்லா ரிவரில் குளிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சூடாக ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போர்ட்டபிள் ஸ்டவ்வில் டீ போடுறதுக்கான எல்லா திங்ஸும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு ரிலாக்ஸ்டான ஈவினிங் தான் சொல்லணும். ஒரு காட்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் கிடையாது, ஒரு பவர் கிடையாது, எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்க்கும் ஒரு குட் பை சொல்லிவிட்டு நம்மளோட பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி டைம்ங்க. நல்ல சூடாக ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தவங்க. அப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு பர்கர் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டைம் கேம்பிங் போகும்போது நம்மளுக்கு திங்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் குக்கிங் ப்ராசஸ் வச்சுக்கலங்க. ரெடிமேட் பேட்டி வாங்கி எல்லாத்தையும் குக் பண்ணி அசம்பிள் பண்ணி பர்கர் ஈஸியாக சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் பர்கர் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம். எந்த கேம்ப் சைட் போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க இருட்டுறதுக்கு முன்னாடி. அப்புறம் இந்த கேம்ப் சைட்டில் எஸ்பெஷலி வந்து நம்மளுக்கு டாக்ஸ் அலோட் கிடையாது. அப்புறம் நைட்டு ஃபயர் ஒர்க்ஸும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இங்கே நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது, ஆனால் நம்மளோட டியூட்டி தான் எல்லாத்தையும் நீட்டாக வச்சுட்டு போகிறது. பர்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் பாஸ்க்காக அங்கேருந்த கல்லுகள்லாம் பொறுக்கி கல்லாங்கா விளையாட ஆரம்பித்தோம். நீங்கள் போகிறீங்கன்னா பேட்மிண்டன், செஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போங்க, இன்னும் நல்லாயிருக்கும். தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோ சன்ரைஸுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour நான் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து வாக் பண்ணேன். அந்த டென்ட்டை வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. மார்னிங் வந்து நாங்கள் அதே மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து வைண்ட் அப் பண்ணி கிளம்பியாச்சுங்க. எப்போயுமே பிஸியாக போயிட்டுருக்க லைஃப்பில் ஒரு பாஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம எத்தனை அவுட்டிங் போனாலுமே கேம்பிங் வந்து எப்போயுமே நம்மளுக்கு மனசில் நிற்கிற ஒரு ரொம்ப மெமரபுளான அவுட்டிங்காக இருக்குங்க. நம்ம எப்படி வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 20 minutes ஆச்சுங்க டென்ட் போட. அதே மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணவும் ஒரு 20 minutes ஆச்சு. ஷார்ட்ஸோட டைட்டில் கீழே லாங் விலாகோட லிங்க் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். பாய்.